வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி தமிழ் நியூ இயர் சமையல் தாங்க பார்க்க போகிறோம். சாம்பார், ரசம், கூட்டு, பச்சடி, வடை, பாயசம் இதெல்லாம் செஞ்சுருந்தேங்க. ஷார்ட்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இப்போது தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்வில் தான் இன்றைக்கி சாதம் வடிச்சிருந்தேன். ரைஸ் போட்டுட்டு முருங்கைக்காய் வெட்டி அதை கொதிக்கிற தண்ணியில் போட்டு வேக வச்சுட்டேங்க. உப்பு கொஞ்சமாக போட்டு வேக வச்சுட்டேன். கடாயில் தாளிக்கிறதுக்கு சாம்பாருக்கு வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு தக்காளியும் போட்டு வதக்கிட்டு கூடவே ஒரு கத்திரிக்காவும் இருந்ததுங்க, அதையும் அதில் போட்டு மஞ்சத்தூள், சாம்பார் தூள் இதெல்லாம் போட்டு கலந்துட்டு வேக வச்சுருந்த முருங்கைக்காயும் இதில் சேர்த்துட்டு கரைச்சி வச்சுருந்த புளி அதே இதில் ஊற்றிட்டேங்க. ஊற்றிட்டு இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பும் இதில் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டேன். இன்னொரு ஸ்டவ்வில் வந்து கரைச்ச தக்காளியை ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு கூடவே கரைச்ச புளி தண்ணி இதில் ஊற்றியாச்சுங்க. ரசம் நம்ம தயார் பண்ணுறதுக்காக பண்ணியிருந்தேன். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு ரசப்பொடி, உப்பு 1 டீஸ்பூன், பொடித்த மிளகு, ஜீரகம், பச்சை மிளகாய், பூண்டு இதெல்லாம் போட்டு பருப்பு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டேங்க. சாம்பார்லேயும் பருப்பு தண்ணி கரைச்சி ஊற்றியாச்சுங்க. பருப்புலாம் கரைச்சி ஊற்றிட்டு சாம்பார் தாளிச்சாச்சு. சாம்பார் ரசமும் ஸ்பீடாக முடிஞ்சிருச்சுங்க. சாதமும் வெந்துருச்சு, அதையும் வடிச்சிட்டேன். கொஞ்சமாக கூட்டு வைக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் புடலங்காய், தக்காளி இதெல்லாம் போட்டு வேக வச்சுருந்தேங்க. இதுக்கு நடுவுலேயே ஃப்ரூட் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வாட்டர்மெலான் அதையும் கட் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துட்டு சாப்பிட்ருந்தோங்க. இப்போ இந்த கூட்டில் நல்லா வெந்த பிறகு பருப்பு ஊற்றி பைத்தம்பருப்பு கொஞ்சம் வேக வச்சுருந்தேன், அதையும் போட்டுட்டு தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம், அரைத்த மசாலா போட்டு மாம்பழ பச்சடி தான் செய்திருந்தேன். இது கொஞ்சம் பழமாக கொஞ்சம் காயாகவும் இருந்தது, அதனால் தோல்லாம் சீவிட்டு சின்ன சின்ன பீசஸாக அப்படியே கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டேங்க. ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது இப்போ இந்த கூட்டம் தயாராகிடுச்சுங்க. தாளிச்சிட்டேன். பச்சடிக்கு வந்து ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இந்த கட் பண்ண அந்த மாம்பழம், பங்கனப்பள்ளி மாம்பழம் அதை இதில் சேர்த்துட்டு மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு கலந்துட்டு நல்லா கொஞ்ச நேரம் வேக வச்சுட்டேங்க. கூடவே ஒரு அரைக்கப்பளவு வெல்லம், பொடித்த வெல்லம் சேர்த்துட்டு இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் கொதிக்க விட்டுட்டு இது நல்லா கொதி வந்த பிறகு தாளிச்சிட்டேன். இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சமாக தேங்காயும் போட்டு கலந்துட்டு இறக்கி வச்சுட்டாங்க. ஈஸியான டேஸ்ட்டாக, டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருந்தது. ஒரு மணி நேரம் முன்னாடியே ஒரு கப் அளவு ஜவ்வரிசி தண்ணியில் ஊற வச்சுருந்தாங்க, அதை வேக வச்சுக்கிட்டேன். பாத்திரத்தில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு ஜவ்வரிசி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இது நல்லா வெந்துருச்சு. இதில் கொஞ்சம் காய்ச்சின பால் 1/2 டம்ளர் முதல்ல ஊற்றிட்டேங்க. அதையும் ஒரு மணி நேரம் முன்னாடியே ஒரு சின்ன டம்ளர் அளவு உளுத்தம்பருப்பு தண்ணியில் ஊற வச்சுட்டேன் வடைக்கு. இப்போ இந்த பாயசமும் நல்லா இந்த ஜவ்வரிசிலாம் நல்லா வெந்துருச்சுங்க. மேற்கொண்டு பால் வந்து இன்னும் ஒரு டம்ளர் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான சர்க்கரை 3/4 கப் அளவு சர்க்கரை இதில் சேர்த்து கலந்துட்டு ஏலக்காயும் இதில் பிடிச்சி இதில் போட்டுட்டேங்க. இன்றைக்கி வேறு பருப்பு பாயசம்லாம் செய்யலை, இன்றைக்கி ஜவ்வரிசி பாயசம் தான் செய்திருந்தேன். வடைக்கு வந்து இந்த போல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாங்க. இப்போ நல்லா தண்ணி எண்ணெய் குடிக்காமல் நல்லா சூப்பராக பஞ்சு போல் வந்தது. தண்ணி வந்து ஃப்ரிட்ஜில் நல்லா சில் தண்ணி வச்சு எடுத்து தண்ணி யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லா பொசு பொசுன்னு எண்ணெய் குடிக்காமல் நல்லா வருங்க. இப்போ நல்லா அரைச்சி வச்சுருந்த இந்த மாவு வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கலந்துட்டு
நல்லா இது போல் 2 நிமிஷம் நல்லா கடைஞ்சிட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துட்டேங்க. கூடவே இஞ்சி, பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் கூட ஆட் பண்ணிட்டேன். எல்லாம் போட்டு நல்லா கலந்துட்டு வடை மாவுக்கு தயார் பண்ணி எடுத்து வச்சுட்டோங்க. அடுப்பில் கடாயிலையும் எண்ணெய் நல்லா காஞ்சதும் தண்ணி தொட்டு நடுவில் ஓட்டை போட்டு வடையாக சுட்டு வச்சுட்டேங்க. எண்ணெயும் பிடிக்காத நல்லா சூப்பரான வடையும் தயாராகிடுச்சு. இந்த பாயசத்துக்கு அடுப்பில் பாயசத்துக்கு தாளிச்சும் போட்டுட்டேன். கொஞ்சம் முந்திரி, திராட்சைலாம் நெய்யில் வறுத்து பாயசத்து மேலே அப்படியே ஊற்றிட்டேங்க. சூப்பரான ஜவ்வரிசி பாயசமும் தயாராகிடுச்சுங்க. இன்றைக்கி சமையலுக்கு சாதம், முருங்கைக்காய் சாம்பார், முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்ட சாம்பார், தக்காளி ரசம், பருப்பு ரசம், மாம்பழ பச்சடி, புடலங்காய் கூட்டு, உளுந்து வடை, ஜவ்வரிசி பாயசம் இதெல்லாம் தாங்க செஞ்சுருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். நம்ம அடுத்த வீடியோ இதுக்கு மேலே வைக்க முடியாது. கெட்டியா இருக்கா? சரி, அரிசி மாவு கலந்துக்கலாம் விடு. காமிக்கணுமா? போடு. ஒரு ஒன்று. ஐயோ, அவ்வளோ வேணாம். கொடு கொடு, என் கையில் கொடு. இந்த அரிசி மாவு வைங்கம்மா. பாஸ் பண்ணிட்டா இல்லை வேணுமா? என்ன எப்படிலாம் ஸ்டண்ட் பண்ண கஷ்டப்படு. கொஞ்சோண்டு அரிசி ரொம்ப பண்ணுறோம்டா நம்ம. இது வடை, புது விதமான வடை சுட போகிறாங்க. நம்ம சர்வைவர்ஸ், we are the victims. இல்லை, இது என்ன வடையாட்டமே இல்லை. இது திக்காவே இல்லை. சரி, ஆஃப் பண்ணிவிடு. ஆஃப் பண்ணிடு.